பாருங்கய்யா, யோசிச்சு பாருங்கய்யா. இன்னைக்கு நாம போய் நின்னா வாதம் நிக்குதாய்யா? யோசித்து பாருங்க. என் வாழ்க்கையில நான் இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் என்னிடத்துல எதிர்பார்க்கிறாரே. ஒரு பிணகாசு எழும்பி நீதி செய்த போது வாதை நிறுத்தப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு ஒரு ஆவிக்குரிய பிணகாசுகளை எதிர்பார்த்து கர்த்தர் இந்த இடத்துல நம்மோடு கூட பேசிக் கொண்டு இருக்கிறான். இன்னைக்கு சில மோசேக்களை எதிர்பார்த்து, சில ஆரோன்களை எதிர்பார்த்து திறப்பின் வாசலில் நின்று தன்னுடைய ஜனங்களுக்காக பரிதபிக்கக்கூடிய ஒரு கூட்ட மக்களை தேடி கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டு இருக்கிறான். அந்த மோசேயாக, அந்த ஆரோனாக, அந்த பிணைகாசாக நாம இருப்போமா? யோசிச்சு பாருங்க ஐயா, யோசிச்சு பாருங்க. ஒரு யோசேப்பை கொண்டு எகிப்தி உலகம் முழுசையும் கர்த்தர் ரட்சித்தாரு. உங்களை பார்த்து ரட்சிக்கிற அளவுக்கு உங்க வாழ்க்கை இருக்கா? ஒரு பவுலை நிமித்தம் கப்பல்ல யாத்திரை பண்ண அத்தனை பேரையும் தேவன் ஆசீர்வதித்தாரு, விடுதலை பண்ணாரு. உங்க முகத்தை பார்த்து ஆண்டவர் அப்படி செய்யற அளவுக்கு உங்க வாழ்க்கை இருக்கா? உங்க முகத்தை கண்ணோக்கி பார்க்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கா? நீங்க வந்து நின்னாலே அவ கோபம் தனியதா பாருங்க ஐயா. பற்றி எரிகிற கோபம் அணைஞ்சு போதா பாருங்க ஐயா. கொஞ்சம் கொஞ்சம் தேவ சமூகத்துல கர்த்தருடைய வார்த்தையை உய்த்து ஆராய்ந்து பாருங்க. நாமே உய்த்து ஆராய்ந்து பார்த்தா நாம நியாயம் தீர்க்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. என் தேவ பிள்ளையே, புது வருஷத்துல பிரவேசித்திருக்கிற நாம ஆரம்பத்திலிருந்தே நம்முடைய அடித்தளத்தை சரியா போடணும், பேஸ்மெண்ட்டை சரியா போடணும், நம்முடைய பில்லரை சரியா கட்டி எழுப்பணும். இந்த வருஷம் துவக்கத்துல இருந்தே ஸ்டார்டிங்கே நம்ம கரெக்டா நம்ம எழும்புனா நிச்சயம் இந்த வருஷத்தோட முடிவு நமக்கு சம்பூர்ணமாய் முடியும். அக்கினி முதலாயிருந்து, உங்களை சுற்றில அக்கினி முதலாயிருந்து உங்கள் நடுவிலே மகிமையாக இருப்பேன் என்று சொன்ன தேவன் இன்னைக்கு அக்கினி பற்றி எரியணும்னு விரும்புகிறார். நமக்குள்ள வாசம் பண்ணணும்னு விரும்புகிறார். எதற்காக? நாம கேட்ட இந்த வார்த்தையினுடைய ஆசீர்வாதங்களை நாம பெற்றுக்கொள்வதற்காக. என் மகனே, நீ என்ன செய்ய போகிறாய்? என் மகளே, நீ என்ன செய்ய போகிறாய்? உன் ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய இன்றைய நிலை என்ன? கொஞ்சம் உய்த்து ஆராய்ந்துப்பா. ஏதோ சபைக்கு வந்தேன், ஏதோ ரட்சிக்கப்பட்டேன், ஏதோ பைபிள் வாசிச்சேன், ஏதோ ஜெபிச்சேன். ஒரு பெயர் கிறிஸ்தவனா இருக்க போகிறாயா? அல்லது உண்மையாகவே கிறிஸ்துவின் ஆவி உனக்குள்ள தங்கி தாபரித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ போகிறாயா? கொஞ்சம் உய்த்து ஆராய்ந்து பாருங்க. கொஞ்சம் உய்த்து ஆராய்ந்து பாருங்க. என் பிள்ளைகளே, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க.